சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம முத்து, கிறிஷோட பாட்டி மகேஸ்வரி இவங்க 3 பேரையுமே தன்னோட பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வந்ததுமே மீனா இங்க வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ரொம்பவே சந்தோஷமா மீனாவை கூப்பிடவும், மீனா, விஜயா, அண்ணாமலை, ரோகிணின்னு எல்லாருமே வராங்க. இங்க கிறிஷை பார்த்த நம்ம ரோகிணி ரொம்பவே வெளுத்து போயிடுறாங்க. ஐயோ, என்ன இந்த அம்மா எதுக்காக கிறிஷை கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கோம்? இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, நம்மளோட வாழ்க்கை அழிக்கிறதுலே குறியா இருக்கு போல. முதல்ல தான் நமக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நம்ம எம்புட்டோ கஷ்டப்பட்டோம் அந்த கல்யாண வாழ்க்கையில். இப்போது மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எப்படி போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை பற்றின கொஞ்சம் கவலை கூட அம்மாவுக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. இந்த அம்மாவால் தான் இப்போவுமே மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. மீனாவுக்கு தெரிஞ்ச உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வந்து மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து வந்துட்டு, மீனா இங்கே பாரு மீனா, கிறிஷ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, என்ன மீனா, கிறிஷோட பாட்டியும் வந்திருக்காங்க, அவங்க பசியாக இருக்காங்க போல், அவங்களுக்கு சாப்பாடு போடு மீனா. நீ என்னடானா ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க, கிறிஷை பார்த்ததுமே எப்போவுமே நீ சந்தோஷப்படுவ, இப்போ என்னடானா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன மீனா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் பார்த்தேன், வா கிறிஷ் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து அதாவது வெறுப்பாக கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட்றாங்க. இங்கே விஜயா இருந்துட்டு, ஏய் மீனா நில்லடி, எதுக்காக அந்த தருதலைங்களை வீட்டுக்குள்ளே உள்ள விடுற? அந்த கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதன்னு சொன்னால் இந்த முத்து கேட்கவே மாட்டேங்கிறான். அங்கே இருக்கிறப்ப தான் அடிக்கடிக்கு இந்த பிச்சைக்கார பையனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான், இங்கேயும் இந்த தொல்லை விடலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இங்கே கிறிஷை ரொம்பவே அவமானப்படுத்தியும் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி தரக்குறைவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ரோகிணிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இதை நம்ம மீனாவுமே கவனிக்கிறாங்க. ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. தன்னோட பிள்ளை மற்றவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கு, அப்போ கூட மரம் மாதிரி எப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க பாரு. இப்படி ஒரு அம்மாவை நான் எந்த உலகத்துலையும் பார்த்தது கிடையாது. இந்த ரோகிணியை பற்றின உண்மையை நம்மளால் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. கண்டிப்பாக இந்த விஷயம் சீக்கிரமாகவே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும். ஏன்னா கிறிஷோட வாழ்க்கையுமே பாதிக்கப்படுது. வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த ரோகிணியை நம்பிக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலுமே தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக அத்தை தான் இப்போது இந்த ரோகிணி ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. நம்மளால் ஒருத்தவங்க வாழ்க்கை கெடக்கூடாது. இருந்தாலும் நம்ம உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக தான் இருக்குது. எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை என்னால் மறைக்க முடியும்னு தெரியலையே. கிறிஷோட பார்த்தவுமே ரொம்பவே பாவமாக இருக்குது. பாவம், அம்மாவை பிரிஞ்சு தாயோட பாசத்துக்கு அவன் எப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்தா கூட இந்த ரோகிணிக்கு புத்தியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இங்கே கிறிஷு உடனே இங்கே நம்ம அண்ணாமலை கிட்ட போயிட்டு, தாத்தா நீங்கள் தீபாவளியெல்லாம் நல்லா கொண்டாடினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் கொண்டாடுறது இருக்கட்டும் கிறிஷு, நீ கொண்டாடினியா, நீ பட்டாசெல்லாம் வெடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை வாட போட்டுக்கிட்டு சொல்கிறாங்க. நம்ம கிறிஷை பார்த்ததுமே நம்ம முத்துக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அண்ணாமலை இருந்துட்டு, ஏன்பா உன் பாட்டி உனக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கலையா? சரி, உன் அம்மா துபாயில் இருக்காங்கல்ல, உன் அம்மா வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம கிறிஷ் எதுவுமே பேசாமல் பாவப்பட்ட மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கவும், மீனா ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை எந்த குழந்தைக்குமே வந்துடக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மரம் மாதிரி எப்படி நின்றுக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி நம்ம மீனா பயங்கரமாக கோவம் வருது நம்ம ரோகிணி மேலே. இப்போது முத்து இருந்துட்டு, சரிங்க கிறிஷ், உனக்கு பட்டாசு தானே வேணும், நான் வாங்கி கொடுக்குறேன், சரியா? முதல்ல சாப்பிடணும், ஓகேவா? மீனா போ, இவங்களுக்கு சாப்பாடு போடு, பசியோடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே விஜயா இருந்துட்டு, கண்டவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போகிறதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சோமா, அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து மொத்த வேலையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அத்தை எல்லா வேலையும் என்ன தான் செய்ய சொன்னாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன் தெரியுமா? அதெல்லாம் இந்த பிச்சைக்காரங்களுக்கு போடணும்னு நான் சமைச்சேனா? இல்லை, நம்ம குடும்பத்துக்காக தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும், உடனே பாட்டிமா இருந்துட்டு, விஜயா நீ பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும், அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாரு, இப்படியெல்லாம் பேசி என்கிட்ட திட்டு வாங்கிக்காத, வாயை மூடிக்கிட்டு சைலண்ட்டாக உட்காரு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. இங்கே விஜயா இருந்துட்டு, அத்தை என்னத்தை, எனக்கு சத்தியமாக இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்கல. இந்த முத்து ஊரில் இருக்கிறப்ப தான் கண்டவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான். இப்போது இங்கே வந்துமே அந்த பழக்கம் இவனுக்கு விட்டு போகலை. இவன் விட்டு போனாலுமே இந்த கிறிஷு, இந்த குட்டி பிசாசு எப்போ பாரு அவனை சுற்றியே தான் வருவான். அவன் கண்ணில் படுற மாதிரி தான் இந்த கிறிஷோட பாட்டியும் வந்து நிற்பாங்க.
எல்லாம் கொடுமை, இதுங்கள பார்த்தாவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு இங்கே பாரு மீனா விஜயா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது விஜயா, தப்பு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கே விஜயா வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம கிறிஷுக்கும் கிறிஷோட பாட்டி மகேஸ்வரி இவங்க 3 பேருக்குமே நம்ம மீனா சாப்பாடு போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து கிச்சனுக்கு போகவும் கூடவே இங்கே ரோகிணி தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. ரோகிணியை பார்த்து நம்ம மீனா பயங்கரமாக முறைக்கிறாங்க. ஏன் மீனா என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? இப்படி நீங்கள் அடிக்கடிக்கு என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பின்ன கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் பண்ணினது அவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கிறிஷை அத்தை எப்படியெல்லாம் திட்டுறாங்க. யாரோ ஒருத்தனா கூட பரவாயில்ல, கிறிஷை அத்தை அப்படி பேசுகிறது எனக்கே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. பெத்த புள்ள உங்களுக்கு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு அந்த கிறிஷ் வந்து குழந்தைய வந்து பிறந்திருக்கவே கூடாது. குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கடவுள் குழந்தைய கொடுக்காம உங்களுக்கு போய் கொடுத்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதாவது கோவமாக திட்டுறாங்க. ரோகிணி இருந்துட்டு இங்கே பாரு மீனா, எனக்கு வேறு வழியே இல்லை, என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி அப்படின்னு சொல்லவும், எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதே சமயம் உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா என் பிள்ளையை இப்படியெல்லாம் தவிக்க விட்டுருக்க மாட்டேன். கண்டவங்க கண்டதை சொல்கிறதுக்கு நான் விட்டுருக்கவே மாட்டேன். ஆனால் பார்த்துக்கிட்டு நீங்கள் மரம் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு பார்க்க பயங்கரமாக கோவம் வருது. கண்டிப்பாக என்னால் உங்களை பற்றின விஷயத்த ரொம்ப நாளைக்கெல்லாம் மூடி மறைச்சி வைக்க முடியாது. என்னையே மீறி நான் விஷயத்த சொன்னாலும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஏன் மீனா, ஏன் இப்படி சொல்கிறீங்க? என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்குது. என் வாழ்க்கையை விட என் உயிருமே உங்ககிட்ட தான் இருக்குது. ப்ளீஸ் மீனா, தயவு செஞ்சு இந்த வீட்டில் வந்து இந்த விஷயத்த அவசரப்பட்டோ இல்லை தெரியாமலோ உளறி போகிறீங்க. ப்ளீஸ் மீனா, நான் சமயம் பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ரோகிணி, நீங்களாம் இந்த விஷயத்த சொல்கிறது தான் ரொம்பவே கரெக்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்த சொல்லாமல் இழுத்தடிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நான் எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை வந்து சொல்லாமல் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கே தெரியாமல் கண்டிப்பாக நான் அவர்கிட்ட உளறினாலும் உளறிடுவேன். சீக்கிரமாக விஷயத்த சொல்லி பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஆனால் இந்த விஷயமெல்லாம் அத்தைக்கும் இந்த மனோஜுக்கும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பயங்கரமாக கோவப்படுவாங்க. கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வாங்க. யாராக இருந்தாலும் கோவம் தான் வரும். நீங்கள் பண்ண காரியம் அவ்வளோ பெரியது. சத்தியமாக இந்த குடும்பத்தை இப்படியெல்லாம் ஏமாத்திருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லைல்ல, கொஞ்சம் கூட உங்களுக்கு உறுத்தவே இல்லை, குற்ற உணர்ச்சியே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் நல்லா இருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும். மற்றபடி பெத்த பிள்ளையோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கினவனோ இல்லை குடும்பத்தில் உள்ளவங்களோ அவங்களெல்லாம் ஏமாத்துறோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி சுத்தமாக இல்லாமல் சுயநலமாக இருக்கீங்க. உங்களோட கேரக்டரே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு. மீனா ப்ளீஸ் மீனா, நான் எல்லாமே மனோஜ்காக தான் செய்கிறேன். மனோஜ் என்ன நல்லா, அதாவது நான் சொல்கிறது எல்லாமே கேட்கணும். நான் தான் எல்லாமேன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த விஷயத்த இப்போவே நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக மனோஜுக்கு கோவம் வரும். என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கே அவருக்கு விருப்பமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவனே ஓகே சொன்னாலுமே அத்தை விடவே மாட்டாங்க. ஆன்ட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா மனோஜ் என்கிட்டேருந்து பிரித்து கண்டிப்பாக மனோஜுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. என் வாழ்க்கை 2ஆம் தரமாக நான் வாழ்க்கையை ஆரம்பித்தாலுமே அந்த வாழ்க்கையும் ஸ்பாயிலாக போயிடும். ப்ளீஸ் மீனா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த எக்காரணத்து கொண்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி அப்போ தான் வந்து நிற்கிறாங்க. இவங்க பேசுனது எல்லாமே கேட்டுடுறாங்க. மீனா, என்ன மீனா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்போது வெளியே உட்காண்ட்ருக்க கிரிஷ் ரோகிணிக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, 2ஆவதா ஸ்ருதிக்கும் தெரிஞ்சிருச்சா? மீனாவை கூட சமாதானம் செஞ்சிடலாம், ஆனால் இந்த ஸ்ருதியை சமாதானம் செய்யவே முடியாதே. அவங்க வாய் வேற லொடலோட வாய். கண்டிப்பாக அந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறாங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் அம்மா ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மீனா இருந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக இருக்கவும் உடனே ஸ்ருதி இருந்துட்டு, மீனா நீங்கள் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நான் கேட்டுட்டேன். தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ரோகிணி வாழ்க்கையில் இவ்வளோ நடந்திருக்கா? ரோகிணி எதுவுமே சொல்லாமல் மனோஜை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அப்போது ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தையும் இருந்திருக்கு. கிறிஷ் அம்மா இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கான். ஆனால் அதை கூட கொஞ்சம் கூட நினைக்காம இவங்களுக்கு இன்னொரு புருஷன் தான் தேவைப்பட்டிருக்கு. என்ன ரோகிணி, நீங்கள் இவ்வளோ கேவலமானவங்களா? இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க? உங்கள் வாழ்க்கையை விட
அதாவது தன்னோட வாழ்க்கையை விட தன்னோட குழந்தை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எல்லா தாய்மார்களுமே அதாவது நினைப்பாங்க. நான் நிறைய சீரியல் டப்பிங் பேசுகிறப்போ கூட இப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. தன்னோட வாழ்க்கையை விட அதாவது தனக்கு பிறந்த குழந்தை தான் ரொம்ப முக்கியம், அதோட எதிர்காலம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் நிறைய டப்பிங் பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் தன்னோட குழந்தை எப்படி போனாலும் பரவாயில்ல, தன்னோட வாழ்க்கை தான் முக்கியம், ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்கீங்க, இவ்வளோ பொய் பேசியிருக்கீங்க. முன்னாடியே மலேசியாவில் இருந்தேன், எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை நல்லா ஏமாத்துனீங்க. இப்போது கல்யாண விஷயத்துலையுமே இப்படி ஏமாத்திருக்கீங்களே, இந்த விஷயத்த நான் உடனே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா சைலண்ட்டாகவே இருக்காங்க. நம்ம ரோகிணி இருந்துட்டு, மீனா ப்ளீஸ் மீனா, நீங்கள் சொன்னால் தான் ஸ்ருதி கேட்பாங்க, ப்ளீஸ் மீனா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போது ஸ்ருதிக்கும் தெரிஞ்சு போச்சு, இப்போ உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா, அதை விட ஆன்ட்டிக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக என்ன உயிரோடவே வைக்க மாட்டாங்க. ப்ளீஸ் மீனா, நீ சொல்லு மீனா ஸ்ருதிக்கிட்ட, இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா காலில் திரும்பவும் விழுறாங்க. நம்ம மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸ்ருதி இருந்துட்டு, என்ன ரோகிணி இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா, கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் சொல்ல தான் போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இங்கே நம்ம விஜயாவை தேடினா விஜயா வந்து ஆளே இல்லை. எங்கன்னா பார்வதி வந்து அவங்க வீட்டுக்கு, அதாவது பாட்டியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம பார்வதி வந்து வந்திருப்பாங்க. அப்படியே எங்கள் பாட்டி வீட்டையும் பார்த்துட்டு போயிடலாம், விஜயாவையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்வதி வந்திருப்பாங்க. இப்போது பார்வதி வந்து ஒரு சக்தி வாய்ந்த அந்த ஊரில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே ஒரு சித்தர் இருக்கார், அவர் சொல்கிறது எல்லாமே பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்வதி விஜயாவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. வெளியே வந்து பார்த்தா இங்கே மனோஜும் இல்லை, விஜயாவும் இல்லை, முத்துவும் அண்ணாமலை கிறிஷோட பாட்டி இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இங்கே நம்ம ரோகிணி பின்னாடியே ஓடி வராங்க. ஸ்ருதி ப்ளீஸ் ஸ்ருதி, தயவு செஞ்சு என் வாழ்க்கை விஷயத்தில் விளையாடாதீங்க, நான் எப்போ நேரம் வருதோ அப்போ பார்த்து பக்குவமாக சொல்லி எல்லாரையும் சமாதானம் செய்கிறேன், ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இங்கே ஸ்ருதி இருந்துட்டு, என்ன மீனா, என்னால் கண்டிப்பாக இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது, இந்த ரோகிணி என்ன சொன்னாலும் பொய்யாக தான் சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல மீனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ஸ்ருதி, இப்போதைக்கு நீங்கள் இந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஸ்ருதி இருந்துட்டு, என்ன மீனா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எப்போவுமே உண்மையாக தானே இருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டி உங்களுக்கு என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் இந்த குடும்பத்துக்காக தானே நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்குமே, ஆனால் நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது ஸ்ருதி, இந்த ரோகிணிக்கு நம்ம டைம் கொடுப்போம், நம்ம கொடுக்குற டைமுக்குள்ளே இவங்க விஷயத்த வீட்டில் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 2 பேருமா சேர்ந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடலாம். ஏன்னா என்னாலுமே இந்த விஷயத்த ரொம்ப நாள் மறைக்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவே இருக்கும். ரோகிணியை வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே நம்புகிறாங்க, முக்கியமாக அத்தை நம்புகிறாங்க, அதுவும் இல்லாமல் மனோஜுமே ரொம்ப நம்புகிறாரு. ரோகிணியை 2 பேரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க முட்டாள்தனமாக ரோகிணி நம்புறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற டைமுக்குள்ளே நீங்கள் விஷயத்த வீட்டில் சொல்லணும், அப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னா இந்த விஷயத்த நாங்களே ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா, ஏன் மீனா இப்படி பேசுகிறீங்க, ப்ளீஸ் மீனா, அதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னா நானே சொல்லிடுறேன் மீனா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் உடனே நம்ம மீனாவோ, இங்கே பாருங்கள் ரோகிணி, உங்களுக்கு ஒன் வீக் தான் நாங்கள் டைம் கொடுப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நான் வீட்டில் சொல்லியே ஆகுவேன், ஏன்னா உங்களுக்காக நான் இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றணுன்ற மைண்ட் செட்டே எனக்கு கிடையாது, சரிங்களா, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தாவே நல்லா இருந்துக்குமோன்னு தோணுது, ஏன்னா தெரிஞ்சுட்டு இந்த விஷயத்த சொல்லாமலும் இருக்க முடியல, அவங்கள பார்க்குறப்பவும் எனக்கு உங்களை பற்றின விஷயந்தான் முன்னாடி வந்து நிற்குது, கண்டிப்பாக என்னால் இந்த விஷயத்த மறைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா அங்கேருந்து போயிடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை ரோகிணி, உங்களை மாதிரி அதாவது ஃப்ராட் வேலை பார்க்குறவங்கள நான் சீரியலில் கூட பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியுமே போயிடுறாங்க. இங்கே ரோகிணியை பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிறிஷ் அவங்க பாட்டியெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு
ஃபோனுக்கு கால் பண்ணி இங்கே ரோகிணி பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. எல்லாமே உன்னால தான். திதியை இன்னொரு நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை டைம் சொன்னேன். என் பேச்சை நீ கொஞ்சமாவது கேட்டியா? இப்போ பார்த்தியா, மீனாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. மீனா அடிக்கடிக்கு என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கா. இந்த ஸ்ருதிக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த ஸ்ருதி லொடலோட வாய். அவங்க கொஞ்ச நேரம் கூட ஒரு ரகசியத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கவே மாட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க அவங்க. இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போது இந்த விஷயம் ஆன்ட்டிக்கும் மனோஜுக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான், என்னை வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவாங்க. அடுத்த செகண்டே விஜயா ஆண்டி மனோஜுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. போதுமாம்மா, உனக்கு போதுமா? என் வாழ்க்கையை கெடுத்து விட்டதுனால நீ இப்போ சந்தோஷமாக இருமா, நிம்மதியாக தூங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டி ரோகிணி இப்படியெல்லாம், ஏன் கல்யாணி இப்படியெல்லாம் பேசுகிற? நான் உன் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கவே இல்லடி. உன் அப்பாவுக்கு திதி கொடுக்கறதா ஒரு கோவிலில் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். ஆனால் அந்த பூசியாரை அங்கே சாவாயிடுச்சு. அங்கெல்லாம் திதி கொடுக்க முடியாதுன்றதுனால இந்த கோவிலுக்கு வந்தோம். எனக்கு என்னடி தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. சரி 10 நிமிஷம் தானே, நீ திதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனால் மீனா அங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லை, யாராவது பார்த்துருவாங்க, எப்படியாவது இந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஒரே கோவிலில் இதெல்லாம் நடக்க முடியாது, இன்னொரு நாளைக்கு நம்ம திதி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டைம் சொன்னேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்டியா? அந்த ஆளுக்கு திதி கொடுத்தானே, கொடுக்கலனா எனக்கு என்ன? அந்த ஆள் என்னம்மா எனக்கு பண்ணி வச்சாரு? நீ எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி என் வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ண. இப்போது அந்த ஆள் செத்து போயிட்டதுக்கு அப்புறமும் என் 2வது வாழ்க்கையே இப்படி முடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. நீங்கள் 2 பேருமா சேர்ந்து எனக்கு பண்ணினது எல்லாமே போதுமா? போதும், எனக்கு உயிரோடு இருக்கவே சுத்தமாக பிடிக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணி அப்படியெல்லாம் பேசாதடி. அதனால தான் நான் உனக்கு முதல்ல சொன்னேன், எல்லா விஷயத்தையும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுருன்னு சொல்லிட்டு. இத்தனை நாளாக அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக நீ எத்தனையோ பொய் சொல்லியிருக்க. அது எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போது அவங்களோட கோவத்தை அதிகரிக்க போகுது. அப்போவே நான் சொன்ன மாதிரி நீ எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லியிருந்த அப்படின்னா இன்றைக்கி நீ மனோஜ் கிருஷ்ணன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வேண்டாம்மா, தேவையில்லாத பேசி என்ன கோவம் கிளப்பாத அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஃபோனை வை, மனோஜ் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மனோஜ் வந்து வராங்க. இங்கே என்ன ரோகிணி ஒரு மாதிரியே இருக்க, நீ கோவிலில் இருந்தே சரியில்லை, என்னாச்சு? நம்ம ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மனோஜ், எனக்கு ஒரு டேப்லெட் போட்டேன் அப்படின்னா சரியாக போயிடும், நான் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே விஜயாவும் பார்வதியும் கோவிலுக்கு போகிறாங்க. என்ன பார்வதி, அந்த சித்தர் எங்கே இருக்காரு? ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வா விஜயா, இதோ பக்கம்தான், அதோ உட்காந்துருக்காரு பாரு, தியானத்தில் இருக்காரு அந்த சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் இங்கே இந்த சித்தர் சொல்கிறது எல்லாமே பழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் விஜயா, நான் கூட என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அதாவது என் சித்தப்பா பொண்ணு, அவள் தான் ஒரு நாள் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தா. அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை சச்சரவையே தான், அடிக்கடிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தது. இவங்க இனி என்ன நடக்கும், அந்த சண்டைக்கு ஒரு தீர்வு இருக்கா, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு சொல்லிட்டு வீட்டில் என்னெல்லாம் நடக்குதோ அதை அப்படியே புட்டு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரை அவரே சொல்கிறாரு. நம்ம எதுவுமே சொல்லவே தேவையில்லை, நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லார் பேரையுமே அவரே சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் யார் போய் சொல்கிறாங்க, யார் நிஜமாக இருக்காங்க அந்த வீட்டுக்கு, அப்படி இப்படின்னு எல்லாமே விளக்கமாக தீவிரமாக எல்லாத்தையுமே அதாவது புட்டு அழகாக சொல்லிடுவார். நமக்கு இனிமேல் நல்லது நடக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்ன எதுக்காக பார்வதி கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை விஜயா, உங்கள் வீட்லையுமே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, உன் மருமக ரோகிணி அதான் நீ கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு பார்வதி, அவளை கை காட்டி விட்டதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதை விடு, நடந்ததெல்லாம் என்னத்துக்கு பேசிக்கிட்டு. ரோகிணி ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயுமே சொன்னால் நானும் நம்பிட்டேன், நீயும் அதே மாதிரி நம்பிட்ட. ஆனால் அவள் பணக்கார வீட்டு பொண்ணே இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கா, இனிமேலும் பொய் சொல்லுவாளா? இல்லை மனோஜும் அவளுக்கும் குழந்தை பிறக்குமா அப்படி இப்படின்னு நம்ம என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம அதாவது தீபாவளி கொண்டாடுறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். அப்படியே இந்த சித்தரையும் பார்த்துட்டு போயிடலாமே, தனியாக இதுக்காக வர முடியாதுல்ல, அதுக்காக தான் விஜயா உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்வதி வா, நம்ம போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது விஜயாவும் நம்ம பார்வதியும் அந்த சித்தர் முன்னாடி போயிட்டு உட்காடுறாங்க. சித்தருமே கண் விழிச்சு பார்த்து வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்வதி இருந்துட்டு, சுவாமி, விஜயாவோட வீட்டில் என்னெல்லாம் நடக்குது, ஏதாவது ரகசியம் இருக்கா, இல்லை குழந்த யார் முதல்ல குழந்தை பெற்றுப்பாங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய கேட்குறாங்க. இப்போ அந்த சித்தர் இருந்துட்டு, தாயி, உங்கள் வீட்டுக்கு
வாரிசை பெற்று கொடுக்க போகிறது மீனாவும் முத்துவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன பேரோட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது மனசுக்குள்ளேயே. என்ன இது முதல்ல இந்த மீனாவும் முத்துவும் தான் வாரிசை பெற்று கொடுக்க போகிறாங்களா? அதுக்கு பெற்று கொடுக்காமே இருக்கலாம். ரோகிணியோ இல்லை ஸ்ருதியோ பெற்று கொடுத்தா கூட தான் நல்லாயிருக்கும். ஸ்ருதியுமே திமிர் பிடிச்சவ தான். சரி ரோகிணி தான் பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே பாரு தாயி, நீ மனசு ஃபுல்லாக நிறைஞ்சி வச்சிட்ருக்கிறது அந்த மருமக பேர் என்ன தெரியுமா? ரோகிணி. அந்த ரோகிணி உன்னை நிறைய ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பார்வதி இருந்துட்டு, பார்விஜயா அப்படின்னு சொல்லிட்டு, என்னெல்லாம் ஏமாத்தினான்னு நான் இப்போ சொல்கிறேன். அவள் ரொம்ப பெரிய பணக்காரி. நான் மலேசியாவில் துபாயில் அங்கே இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரீல் விட்டுருப்பான். ஆனால் அதெல்லாம் சுத்த பொய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா இருந்துட்டு, சுவாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடந்துச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே அவன் நான் பொய் சொல்கிறதில்ல, நான் திருந்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, அவள் பின்னாடி மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. உங்கள் எல்லாரையுமே அவள் ரொம்பவே முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சுவாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தாயி, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து கல்யாணத்தில் ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம விஜயாவும் பார்வதியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பணம் விஷயம் மற்றதுனா கூட பரவாயில்ல, கல்யாண விஷயத்தவே மறைச்சிருக்கான்றது தான் நம்ம விஜயாவால் ஏற்றுக்கவே முடியல. என்ன சுவாமி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியல. நீங்கள் நம்பலனாலையுமே நான் சொல்கிறது தான் நிஜம் தாயி. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து ஒரு பிள்ளை இருக்கான். இப்போது உன் பையன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 2ஆம் தாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ரோகிணி மேலே. கண்டிப்பாக இவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே கரெக்டாக புட்டு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க என் பையனோட வாழ்க்கை அவ்வளோதானா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா, உங்கள் வீட்டில் இருக்கிற ரகசியம் யார் உண்மையாக இருக்காங்க யார் பொய்யா இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் பையனோட வாழ்க்கை விஷயத்த எல்லாமே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே சமயம் மீனாவும் முத்துவும் உங்கள் வீட்டுக்கு உண்மையாக இருக்காங்க, உங்கள் குடும்பத்துக்காக பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க. அதே சமயம் ஸ்ருதி ரவி இவங்களுமே ஒரு அதாவது பொய் சொல்லாமல் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஃப்ராடு ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே விஜயா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் உனக்கு சீக்கிரமாகவே தெரிய வரும். ரொம்ப நாளைக்கு இந்த விஷயத்த மறைச்சி வைக்க முடியாது அவங்களால. அது உங்களுக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. எண்ணி ஒரு வாரத்தில் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு வாரம்னா நாளைக்கே தெரியலாம், இல்லை ஒரு வாரத்தில் தெரியலாம், இல்லை 3 நாளில் தெரியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜயா பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் விபூதியெல்லாம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. பார்வதி இருந்துட்டு, என்ன விஜயா இந்த சுவாமி என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த சித்தர் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும். ரோகிணி விஷயத்தில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக சொன்னார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எதை வேணாலும் நான் ஏற்றுப்பேன், ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு என் பையன் மனோஜை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்குமே எந்த உண்மையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே ரோகிணின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுவோம். சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வரவும் உடனே நம்ம விஜயாவோ, ஏய் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்பேன், அதுக்கு உண்மையாக பதில் சொல்லணும். பொய் சொன்ன அப்படின்னா இப்போவே உன்னை நிற்க வச்சு அப்படியே அருவாலை வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ரோகிணிக்கு படப்படன்னு இருக்குது. என்ன அத்தை ஒரு மார்க்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க ஆண்டி, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. கேட்குறேன் இரு. மனோஜ் கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நம்ம ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆண்டி அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் பொய் சொல்லாத, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. உனக்கு கல்யாணத்தில் ஒரு குழந்தையுமே இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆண்டி இல்லை ஆண்டி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அற விடுறாங்க.
உடனே இங்கே நம்ம விஜயா நாலு அறை விடுறதுக்குள்ளே இங்கே ரோகிணி எல்லா உண்மையுமே கக்கிடுறாங்க. ஆமாம் ஆண்டி, அது எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து என் புருஷன் 3 மாதம் குழந்தை வயிற்றில் உள்ளப்பவே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் குழந்தைய பெற்று எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இது மனோஜை பார்த்தேன். மனோஜுக்குமே என்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானுமே அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே உங்களையும் பார்த்தேன். அப்படியே கல்யாணமும் நடந்துருச்சு ஆண்டி. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆண்டி. என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி ஆண்டி. நான் கல்யாணத்தை விருப்பப்பட்டெல்லாம் பண்ணிக்கல ஆண்டி. என் அம்மா தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, கதை விடுறியா? அப்போது ஏற்கனவே கல்யாணம் அவனுக்கு நடந்திருக்கு. நடந்த விஷயத்த ஏண்டி சொல்லலை? கல்யாணம் நடந்த விஷயத்த மறைச்சிட்டு என் பையனோட கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என் பையன் வாழ்க்கையவே சீரடிச்சிட்ட. இனி ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கவே கூடாது. வெளியே போடின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்கவும் மனோஜ் இருந்துட்டு, ஏம்மா எதுக்காக இப்போ ரோகிணியை திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ், உன் வாழ்க்கையவே மொத்தமாக வலிச்சிட்டாடா. இவளுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்து அதன் மூலமாக ஒரு குழந்தை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மனோஜ் நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக்கிங் ஆகுறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு எப்படி என் அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வந்து நினைக்கிறாங்க. இந்த மீனா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது ரோகிணியை கண்டிப்பாக விஜயா அடித்து துரத்த போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.